ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி அன்பினுள்ள ஊழியங்களின் சார்பாக சத்திய வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்து கொள்வதை பற்றி மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். இந்த நாளிலும் கூட நான் பயப்படேன் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருமிசை கண்களை மூடி நம்முடைய அன்பு இரட்சகரும் மீட்பெருமாகிய தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அருமை பிதாவே, ஆதியும் அந்தவுமானவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வார்த்தைகளுக்குள்ளா எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஐயா. உம்முடைய வேதம் தான் எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனாய் இருக்கின்றபடியினாலே உம்முடைய வேதம் காண்பிக்கின்ற சத்திய மார்க்கத்திலே நாங்கள் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசும். நாங்கள் திருந்தி உமக்குள்ளே பலன் கொண்டு வாழ எங்களோடு நீரே இடைப்படும் ஐயா. துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட சங்கீதம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று தாவீது ராஜா தன்னுடைய நெருக்கத்தின் காலத்திலே சொல்லுகின்றதான காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான, ஒரு குழப்பமான, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அவர் கடந்து வந்திருக்கும் பொழுது, அவரை சுற்றி விரோதிகள் எதிர்த்து நிற்கும் பொழுது, அவருக்கு விரோதமாக ஜனங்கள் படையெடுத்து வந்திருக்கும் பொழுது, அவர் அரண்மனையிலே இருந்து தள்ளப்பட்டவராக அங்கே தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு விரோதமாக பயந்து ஓடுகின்றதான நேரத்திலே கூட அங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அன்பு தேவ ஜனமே, தெய்வத்தோடு வாழுகின்றதான ஒரு உறவு நமக்கு இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே நிறைந்திருக்குமானால், கர்த்தருக்கு பயப்படுகிறதை தவிர வேறு எந்த மனுஷனுக்கும் பயப்படாதபடி வாழக்கூடிய ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். காரணம், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கின்றபடியினாலே, கர்த்தர் எப்பொழுதும் நம்மை காக்கின்றவராய் நம்மோடு கூட இருக்கின்றபடியினாலே, கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற தைரியம் நமக்கு இருக்கும். கர்த்தருடைய வேதம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்திக் கொண்டே இருப்பார். நாங்கள் அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது எத்தனை விரோதங்கள் எழும்பி வந்தாலும் கூட நாங்கள் பயப்படுவோம் என்று சொல்லி வாழக்கூடிய ஒரு பெரிய கிருபைக்குள்ளே நாங்கள் கடந்து வர வேண்டியும். அன்பான தேவச்சனமே, இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறது, அரண்மனையிலே தன்னுடைய காவலாளர்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது, படை சேவகர் எல்லாம் தன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது, தன்னுடைய பேரும் புகழும் அங்கே கொடிதாக இருந்து பெரிதாக இருந்து தன்னை அவர் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அல்ல. அந்த நேரம் தன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய அப்சலோம் தனக்கு விரோதமாய் எழும்பி வருகின்ற நேரம், தன்னை கொலை செய்யும்படியாக, தன்னுடைய ராஜ்யத்தை பறித்துக் கொள்ளும்படியாக, தனக்கு இருக்கின்றதான எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளும்படியாக கடந்து வருகின்றதான ஒரு நேரத்திலே அங்கே தாவீது ராஜா அவனுக்கு பயந்து தன்னுடைய அரண்மனையை விட்டு ஓடுகின்றார். தன்னுடைய அரண்மனையிலே இருக்கின்றதான எல்லா காவலாளிகள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு ஓடுகின்ற நேரம், அப்பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், என்னை சுற்றிலும் அங்கே எனக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அன்பான தேவச்சனமே, இந்த ராஜாவுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். காரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே 2 சாமுவேலுடைய புத்தகம் 12வது அதிகாரத்தை நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால், அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி தெளிவாக தாவீதோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் அனுப்பி பேசுகின்ற வார்த்தைக்கு அங்கே தாவீது ராஜா நடுங்குகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தருடைய வேதத்தின்படி தாவீது ராஜா கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்து விட்டார். அவருடைய மாம்ச இச்சைகளினாலே தேவனுக்கு விரோதமாக அவர் பாவத்தை செய்தபடியினாலே இன்னொருவனுடைய மனைவி உரியாவை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய இச்சைகளுக்கு தன்னுடைய தெய்வத்தை, அங்கே தேவனுடைய வார்த்தைகளை
மீறினவனாக அவன் காணப்பட்டபடியினாலே அவனுக்கு விரோதமாக தெய்வத்தினுடைய கோபம் வெளிப்பட்டது. தேவனுடைய கரம் அவனுக்கு விரோதமாய் எழும்பின நேரத்திலே அவருக்கு நடுக்கமும் திகிலும் ஏற்படுகின்றது. தாவீது ராஜா அந்த உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது நிமித்தம், அங்கே உரியாவை கொலை செய்தது நிமித்தம், அங்கே அம்மோன் புத்திரர்கள் அந்த உரியாவை கொலை செய்யத்தக்கதாக அந்த யோவா படையெடுத்து இருக்கின்றதான அந்த இடத்திலே அவனை கொடுத்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிடியை தெய்வத்துக்கு விரோதமாக அவன் செய்த காரியத்தினாலே ஒரு பாடுகுள்ளே அவன் கடந்து வந்தான். அன்பான தேவ ஜனமே, அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். தாவீது ராஜா 2 சாமுவேலுடைய புத்தகம் 12வது அதிகாரத்திலே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்ல உடனே அவர் சொல்லுகின்ற காரியம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், அப்பொழுது தாவீது அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறிவிட்டேன். ராஜாக்கள் ராஜ்யம் நடத்த வேண்டிய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. நியாய பிரமாணத்தின் ஒரு பிரதியை எடுத்து வைத்துக் கொண்டு அவன் ராஜ்யத்தை நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த வேத வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அவன் அநேக ஸ்திரீகளை வைத்திருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் கூட, இங்கே மற்றவனுடைய மனைவியை இன்னொருவனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகின்ற சத்திய வேத வார்த்தையை தெரிந்திருந்தும் கூட இன்னொருவனுடைய மனைவி என்று தெரிந்து அறிந்து அவளை அழைத்து அவளோடு கூட தகாத உறவை மேற்கொண்டு அங்கே பாவத்துக்குள்ளே கடந்து வந்தான். ஆனால் கர்த்தருடைய தாசன் தேவ மனிதன் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் வேளையிலே அங்கே தேவ வார்த்தைக்கு முன்பதாய் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றான். தேவ வார்த்தையின் தீர்க்கதரிசி மூலமாய் வருகிற அந்த தேவ சத்தத்துக்கு நடுங்குகிறவனாய், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே பேசப்படுவானால், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரானால், இந்த வசனம் என்னோடு தெளிவாய் பேசுமானால், ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஐயா, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் அங்கே 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் இரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையை கழுவும், நம்முடைய ஆத்துமாவை கழுவும், நம்முடைய ஆவியை கழுவும். அவ்வளவு ஜெயமும் வல்லமையும் பலமும் அந்த இரத்தத்தில் இருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கின்றது. தேவ ஜனமே, அன்பு சகோதரா, இந்த தாவீது அங்கே சொன்னான், நான் பாவம் செய்தேன். ஆகவே அங்கே அப்சலோம் படையெடுத்து வரும் பொழுது அவன் அந்த அப்சலோமுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கவில்லை. ஏனென்றால் நாத்தான் தீர்க்கதரிசி மீண்டுமாய் சொல்லுகின்றார், நீ அங்கே பகிரங்கமாக அல்ல, மறைமுகமாக நீ இதை செய்தாய், அந்தரங்கத்திலே இதை செய்தாய், இன்னொரு மனைவியை எடுத்துக்கொண்டு அவனை கொலை செய்தாய். இது உனக்கு அந்தரங்கமாக மறைவிலே ஒரு வீட்டின் மூலையிலே நடந்தது. ஆனால் கர்த்தரோ இதற்கு விரோதமாக, உன்னுடைய வீட்டிலே எப்பொழுதும் பட்டயம் இருக்கும், உனக்கு விரோதமாக, உனக்கு அடுத்தவன் உனக்கு விரோதமாய் வருவான், உன்னுடைய ஸ்திரீகளை மற்றவன் எடுத்துக் கொள்ளுவான், நீ மறைமுகமாய் செய்தாய். ஆனால் கர்த்தர் இதை பகிரங்கமாக சூரியனுக்கு கீழே செய்விப்பார் என்று சொன்ன உடனே நடுக்கம் பிடித்தது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது ஒரு நடுக்கம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறோமா? கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா? கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது இது எனக்கு பேசுகின்றார் என்று எடுத்துக் கொள்ளுகின்றோமா? எங்களை நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிதானித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கின்றோமா? அன்பு தேவ ஜனமே, அங்கே தாவீதுடைய வாழ்க்கையில அவன் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய படையெடுத்து வருகிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் என்பதை அவன் அறிந்தபடியினாலே அப்சலோமுக்கு விரோதமாக அவன் படையெடுக்கவில்லை. அப்சலோம் தன்னுடைய மகனாய் இருந்தாலும் கூட அவனுக்கு விரோதமாய் படையெடுக்கவில்லை, அவனை மேற்கொள்வதற்கு இவன் முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உன் வீட்டில் எப்பொழுதும் பட்டயம் இருக்கும், உனக்கு விரோதமாய் மற்றவன் எழும்புவான் என்று சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய செய்ய நினைத்ததை தடை பண்ண முடியாது. ஆகவே கர்த்தருக்கு விரோதமாக நான் எழுப்பி நிற்காதபடிக்கு கர்த்தர் சொன்னதை செய்யட்டும், அவருடைய இருதய விருப்பத்தின்படி நடக்கட்டும், நான் அவருக்கு பாவம் செய்தபடியினாலே கர்த்தர் அதை அவருக்கு பார்வைக்கு அருமையானபடி நடத்தட்டும் என்று சொல்லி அவன் அதற்கு விட்டு அவன் ஓடி போகின்றான்.
அன்பு தேவ ஜனமே, ஓடி போகின்றவன் கர்த்தரை அங்கே மறந்து விட்டு போகவில்லை. கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று கர்த்தரோடு எதிர்த்து நிற்கவில்லை. தன்னுடைய பாவத்துக்காக தெய்வம் கொடுத்த ஒரு தண்டனையாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிலைமையில் இருந்தும் கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்பதை அறிந்திருந்தான். சங்கீதம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் அங்கே பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே, பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக பெருகி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் 2 சாமுவேலுடைய புத்தகத்துல அங்கே 15வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே அப்சலோம் ராஜாவாகினான் என்று சொல்லுவதை அறிவிக்க ஒருவன் வந்து தாவீதினிடத்தில் வந்து சொல்றான், இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். பாருங்கள், ஒரு காலத்திலே சவுலை நோக்கி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி தாவீதை புகழ்ந்த, தாவீதை போற்றின, தாவீதுக்கு பின்பதாய் வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களே இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாக எழுந்து நின்று தாவீதினுடைய கர்ப்ப பிறப்பாகிய அந்த அப்சலோமை பற்றி கொள்ளும்படியாக ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி இருக்கின்றது. அப்சலோம் துன்மார்க்கமாய் இருக்கின்றான். அப்சலோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உகந்தவன் அல்ல. கர்த்தருடைய பார்வையிலே தாவீதை போல இருதயத்துக்கு பிரியமானவன் அல்ல. ஆனாலும் அந்த அப்சலோமை பின்பற்றி போகின்ற ஜனங்கள் பெருகிவிட்டார்கள், அநேகர் பெருகிவிட்டார்கள். இன்றைக்கும் உலகத்தில் நடக்கின்றது தேவ ஜனமே, இதே சம்பவங்கள் நடக்கின்றது. அங்கள் சற்று சபைகளிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலகத்திலே நடக்கின்ற காரியத்தை சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் வேதத்தின்படி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்திலே கொடிய வஞ்சகர்கள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த கொடிதான காலத்துக்குள்ளே, கொடிதான வஞ்சகத்துக்குள்ளே எழும்புகின்றதான அநேகர் நயவஞ்சகமான போதனைகளை பண்ணி தங்களுக்காக அநேக ஜனங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை தங்களுக்கு சார்பாக, தங்களுடைய ஆதாய தொழிலாக, தங்களுடைய நய வசனிப்பான பேச்சுகளினாலே ஜனங்களை தங்களுக்கு திருப்பிக் கொள்ளும்படிதான ஒரு பொல்லாத காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கு சபைகள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, ஊழியர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, ஊழியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாய் தங்களை ஒப்புக்கொடுக்கின்றதில்லை. மாறாக எந்த வசனத்திலும் தேவன் வைத்திருக்கின்றதான அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பதான நிபந்தனையை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக எல்லா விதமான நயவஞ்சகமான பேச்சுகளை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடனே அதை பின்பற்றி போகின்றதான ஜனங்கள் பெருகிவிட்டார்கள். தேவஜனமே, அதைத்தான் இங்கே பார்க்கின்றோம். ஒரு காலத்திலே தாவீது எல்லாத்துக்கும் நல்லவர். தாவீது அங்கே அந்த கோலியாத்தினுடைய கைகளுக்கு எங்களை தப்புவித்தவர் அல்லவா, எங்களை யுத்தத்திலிருந்து பாதுகாத்தவர் அல்லவா, எங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் இருந்து அங்கே ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து யுத்தத்திலே ஜெயம் கொண்டு எங்களை மீட்டவர் அல்லவா என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஜனங்கள் இப்பொழுது இங்கே எவ்வளவாய் சத்துருக்களாக பெருகி இருக்கின்றார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறார். அது சொல்லுகிறது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவார்களா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அங்கே தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இப்ப தேவன் தான் ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்பதை தெரியாமல், தேவன் தான் இந்த காரியத்திலே ஆண்டவருடைய கரம் அங்கே இருக்கிறது என்பதை அறியாமல் அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவனெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறது இல்லை, அவனை விட்டுட்டாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படி சொல்றது இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு ஆபத்துல, ஒரு வியாதியில, ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு தேவ பிள்ளை ஏதோ ஒரு வியாதியில பிடிப்பட்ட உடனே, ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்த உடனே நாங்க சொல்றது இல்லையா, தேவன் அவனை கைவிட்டுட்டா, தேவன் அவனை மதிக்கிறது இல்ல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டா, அதனாலதான் அவன் ஒடுக்கப்பட்டு போனான். சில நேரங்களிலே தேவன் செய்கின்ற காரியத்திற்கு எங்களுக்கு அர்த்தம் புரியாது. தேவச்சனமே, தெய்வம் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அங்கே யோபனுடைய வாழ்க்கையிலே தெய்வம் செய்த காரியத்தை நண்பர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதற்கு யோபுக்கு விரோதமாக எழும்பி பேசினார்கள். முடிவிலே கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு மற்றவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு அன்பு தேவச்சனமே, இங்கே வேதத்தின்படி கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். அவர் சொல்லுகிறார் அங்கே, ஆனாலும் கர்த்தாவே
நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கின்றீர். அன்பு தேவஜனமே, அவன் சொல்லுகின்ற காரியம், இப்பொழுது என் ராஜ்யத்தை விட்டு நான் ஓடுகிறேன். என்னுடைய தேவன் ஸ்தாபித்திருந்ததான சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய் இப்பொழுது காட்டுக்குள்ளே, மற்ற மலைகளுக்குள்ளே, குகைகளுக்குள்ளே ஒளித்துக் கொள்ள நான் ஓடுகின்றேன். ஆனாலும் இந்த நாள் மாறும். ஆனாலும் இந்த நிலைமையிலிருந்து நிச்சயம் மாற்றம் வரும். இந்த நிலைமையிலே கர்த்தர் கேடகமாய் இருக்கின்றீர். என்னதான் ஜனங்கள் சொல்லட்டும், எத்தனை பேர் எழும்பட்டும், எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பேசட்டும், நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதில்லை என்று சொல்லட்டும், தாவீது சொல்லுகின்றார், ஆனாலும் நீர் என் கேடகம். கேடகம் என்றால் என்ன தேவச்சனமே? பாதுகாப்பை குறிக்கின்றது. யுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் கேடகங்களை பிடித்து எதிரிகளை தாக்க விடாதபடிக்கு அதை பாதுகாப்புக்காக பாதிக்கின்றதான ஒரு ஆயுதமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஆயுதம் தன்னுடைய உயிரை, தன்னுடைய மார்பிலை ஈட்டிகள், அவர்கள் அடிக்கின்றதான கத்திகள், வெட்டுகள் படாதபடிக்கு தன்னை பாதுகாக்கின்றதான அந்த கேடகத்தை போல நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கின்ற ஒரு மெய்யான பாதுகாவலராய் இருக்கின்றார். அந்த தெய்வம் நம்மோடு இருக்கின்றார் என்பதை அங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அறிக்கை செய்தான், இக்கட்டான நிலைமைதான், பாடுகளான நிலைமைதான், கவலைகள் தான், துக்கங்கள் தான், அவமானம். தன்னுடைய மகன் தன்னுடைய 10 மரமாணியாட்டிகளை அங்கே வீட்டிலே காவலிலே வைத்தவர்களை அங்கே ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினான். உண்மைதான், ஜனங்களுடைய பார்வையிலே அவமானப்படுத்தப்பட்டவனாக தான் இருக்கின்றார். ஆனாலும் கர்த்தரின் கேடகம், கர்த்தரின் கேடகம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கும் பொழுது கர்த்தரின் கேடகமாய் மாத்திரமல்ல, அவரின் மகிமையாய் இருக்கின்றார். கர்த்தரே மகிமை. என்னுடைய வாழ்க்கையிலே என்னை மகிமைப்படுத்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர் என் கர்த்தர் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கின்றோமா? எந்த நிலைமையில் இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார், எனக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே என் மகிமையும், என்னுடைய வாழ்க்கையிலே என் தலையை உயர்த்தி ஜனங்களுக்கு மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர், என் ஊழியத்தை நடத்துகிறவர், என்